ஓகே ஹாய். இந்த வீடியோ வந்து டெவலப்மெண்ட் பார்ட் 2 வீடியோ கிளாஸ் 10 எக்கனாமிக்ஸ் சிபிஎஸ்சி. ஓகே, இன்கம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, மோஸ்ட் பீப்புள் வாண்ட் ரெகுலர் ஒர்க். எல்லாத்துக்குமே வந்து தொடர்ச்சியான வேலை வேணும். ஓகே, ஒரு நல்ல கூலி, பெட்டர் வேஜஸ் வேணும், ஃபேர் ப்ரைஸஸ், நியாயமான விலை வேணும். அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஆல் ஆஃப் இச் இன்க்ரீஸ் இது எல்லாம் வேணும்னா ஓகே, ஒரு ப்ரைஸஸ் வாங்கணும் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கினா நம்மளுக்கு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். மணி ஹெல்ப்ஸ் டு பை. மணியை வச்சு என்ன பண்ண முடியும்னா, காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்க முடியும். ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர், இது எல்லாத்தையுமே வாங்க முடியும். ஓகே, ஷெல்டர், கிளாத்து, ஃபுட்டு எல்லாமே வாங்கிக்கலாம். பட் இன்கம் இஸ் அலோன் நாட் எனஃப். அது மட்டும் போதாது. ஓகே, நம்ம பீப்புள் உயிர் நல்லா வேறு எல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, ஈக்குவலிட்டி, எல்லாத்தையும் சமமாக பாதிக்கணும். ஃப்ரீடம், செக்யூரிட்டி, ரெஸ்பெக்ட், இது எல்லாமே இன்கமோடு சேர்ந்து வேணும். அதாவது நான் மெட்டீரியல் கோல்ஸ், இப்போ சொன்னது எல்லாமே நான் மெட்டீரியல். இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தான் முடியும், தொட்டு பார்க்க முடியாது. ஓகே, அப்போ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் மணியும் வேணும், மணியோடு சேர்ந்து இது எல்லாமே வேணும். ஓகே, அப்போது திங்க் அபவுட் தீஸ் எக்ஸாம்பிள். 2 ஜாப் ஆஃபர்ஸ். ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னா, ஒரு ஜாப் கொடுக்குறாங்க, நல்ல பே, ஆனால் ஜாப் செக்யூரிட்டி இல்லை. எப்போனாலும் என்ன பண்ண முடியும்னா தூக்கி வெளியே போட முடியும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ அனதர் ஜாப் வந்து பே கம்மியாக இருக்குது, ஆனால் ஸ்டேபிள், ஜாப் பெர்மனெண்ட், ஓரளவு பெர்மனெண்ட், மரியாதை இருக்குது, லேர்னிங், நிறைய கற்றுக்கலாம். ஓகே, த மோஸ்ட் பீப்புள் வுட் ப்ரெஃபர் த செகண்ட் ஒன் பிகாஸ் லைஃப் குவாலிட்டி மேட்டர்ஸ். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணணும்னா செகண்ட் ஒன் தான் சூஸ் பண்ணணும். நம்ம உழைக்கிறோம், நம்ம வாழ்கிறதுக்காக உழைக்கிறோம், அதனால் சம்பாதிக்கிறோம், வாழ்க்கையை நடத்துறதுக்காக சம்பாதிக்கிறோம். ஃபேமிலியே இல்லாமல் ஃபுல்லாக உழைச்சிக்கிட்டே இருந்தால் அது வேஸ்ட் தானே. ஓகே, அதனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, செகண்ட் சான்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இது உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஓகே, இப்போது ஒரு வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போவும் இருக்குது, ஒரு பெண்ணுக்கு ஒரு கூலி, ஆணுக்கு ஒரு கூலி, சேம் டைம், சேம் ஒர்க்கு. ஆணோட கூலி ஒரு மாதிரி இருக்கும், பெண்ணோட கூலி ஒரு மாதிரி இருக்கும். இப்போவும் நீ ஜெராக்ஸ் கடையில் பாருங்கள், மேக்ஸிமம் வந்து பெண்கள் தான் வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு 5000த்துக்கும் 6000த்துக்கும் 3000த்துக்கும் வேலை பார்க்குறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஜென்னால் அப்படி வந்து வேலை பார்க்க முடியாது, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், அதை வச்சு சமாளிக்க முடியாது. ஓகே, பட் ட்ரூ டெவலப்மெண்ட் ஹேப்பன்ஸ் த ரெஸ்பெக்ட் உமன். உமனை மதிக்கணும். அதே மாதிரி அவங்க மென் வந்து வீட்டில் பெண்ணோட வேலையில் பங்கு பெறணும். ஓகே, சொசைட்டி அக்செப்ட் ஒர்க்கிங் உமன். வேலை போனால் திமிரு பிடிச்ச அவள் வேலைக்கு போகிறா, அவள் இஷ்டத்துக்கு பண்ணுறா, அந்த மாதிரிலாம் சொல்லாமல் அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். அவங்க வேலைக்கு போகிறத வந்து அக்செப்ட் பண்ணணும். அது மாதிரி அவங்களுக்கு சேவைன்னா சேஃப்டி என்விரான்மெண்ட்டையும் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் வந்து வாட் இஸ் நேஷ்னல் டெவலப்மெண்ட். ஓகே, national development means improving the quality of life of people across the whole country. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் இப்போ நம்மளோட ஹவுஸ் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறவங்க பிள்ளைங்க, அப்பா அம்மா சம்பளத்துலேயும் சரி வாழ்க்கையிலையும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா அது ஹவுஸ் டெவலப்மெண்ட், ஹோம் டெவலப்மெண்ட். அது நேஷ்னல் டெவலப்மெண்ட்னா ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்து மொத்தமாக ஒரு நேஷனாக ஃபார்ம் ஆகுதா, அப்போது மொத்த பீப்புளையும் ஹோல் கண்ட்ரியில் கம்பேர் பண்ணுறது தான் நேஷ்னல் டெவலப்மெண்ட். அப்போ இதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னா, ஃபஸ்ட் திங் பெட்டர் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர், மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல எஜுகேஷன் கொடுத்துட்டு நல்லா படிப்பான். அதுக்கப்புறம் படிக்கும்போது அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கணும், வேலை பார்க்கும்போதும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இந்த ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா, ப்ளஸ் ரெண்டாவது வந்து வேலையை கொடுக்கணும். வேலையை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, கரண்ட்டு, க்ளீன் வாட்டர்லாம் கொடுக்கணும். இதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், எல்லா குரூப்பையும் ஒரே மாதிரி பாவிக்கணும், எல்லாத்துக்கும் தேவையான விஷயத்த பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் சேஃப்டி, பீஸ், ஃப்ரீடம். ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா வேலை பார்க்கும்போது சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், மன நிம்மதி ரொம்ப இம்பார்ட்டன்ட், சுதந்திரம் இம்பார்ட்டன்ட். இப்போ போய் கையில் போய் டீ குடிக்க போகிறோன்னா டீ குடிக்க போயிட்டு திருப்பி வரணும், டீ குடிக்க போக முடியாது, ஒர்க்கிங் அவர் எங்கேயும் போகக்கூடாது. அப்படிலாம் இருந்தால் அந்த ஃப்ரீடம் இருக்குன்னா நல்ல ஜாலியாக வேலை பார்க்க முடியாது. இந்த டிஃப்ரெண்ட் பீப்புள் ஈக்குவல் டு டிஃப்ரெண்ட் வியூஸ். எல்லோரும் 5 விரலும் ஒன்று போகிற இல்லை, யாரோட ரேகையும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் கூட ரேகை ஒன்று போல் இருக்காது. ஓகே, அப்போ வந்து ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வியூஸ் இருக்கும், திங்கிங் இருக்கும். அப்போ ஜஸ்ட் லைக் இண்டிவிஜுவல் ஹேவ் டிஃப்ரெண்ட் பர்சனல் கோல், த பீப்புள் மே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆன் த வாட் இந்தியா ஷுட் ஃபோக்கஸ் ஆன். அப்போது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்குது, ஒவ்வொரு கோல் இருக்குது. அப்போ இந்தியா எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தேன், நல்ல எஜுகேஷன் கொடுத்தா போதும், அதே மாதிரி அவங்களோட கிராப்புக்கு வந்து ஒரு நியாயமான வேலை கொடுத்தா போதும். ஸ்டூடெண்ட்டுக்கு குட் குவாலிட்டி அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு முன்னாடியே பார்த்தோம், சீப் எலக்ட்ரிசிட்டி, ஸ்மூத் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃப்ரீ ரெஸ்ட்ரிக்ஷன். என்விரான்மெண்டலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வாட்ரு, சஸ்டைனபிள் க்ரோத்து.
சஸ்டைனபிள் growth அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப அடிக்கடி பார்ப்போம். அப்படின்னா அந்த ரிசோர்ஸை வந்து நீங்களும் பயன்படுத்தணும், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் பயன்படுத்த வச்சுருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் உங்கள் அப்பா வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ் ஒரு பால்கோவான்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 1 kg வாங்கிட்டு வராங்க. 1 kgவே நீங்களே சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்க தம்பியோ தங்கச்சியோ வீட்டுக்கு வரும்போது இருக்காது. கொஞ்சம் நீங்களும் சாப்பிடணும், அடுத்த வர பையனுக்கும் கொடுக்கணும். இதுதான் சஸ்டைனபிள் growthன்னு சொல்லுவாங்க, டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒர்க்கர் அவங்களுக்கு தேவையான வேஜஸ் கூலி கொடுக்கணும், ஜாப் செக்யூரிட்டி, பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன், வேலை பார்க்குற இடத்துல சேஃப்டி இதெல்லாம் கொடுக்கணும். உமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், ஈக்குவல் பே, ஆண் பெண்ணுக்கு ஒரே மாதிரியான பே கொடுக்கணும், சேஃப்டி, எஜுகேஷன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் உமனுக்கு வந்து 33% தமிழ்நாட்டில் கொடுத்துருப்பாங்க ரிசர்வேஷன். ஓகே, கவர்மெண்ட் ஜாபில் 33% உமன் தான் வர முடியும், அதில் எந்த ஜென்ஸும் போக முடியாது. இந்த மாதிரிலாம் ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. ட்ரைபல் கம்யூனிட்டி அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க லேண்டை பத்திரமா பார்த்துக்கணும். கல்ச்சர் அவங்க அவங்க ஒரு மாதிரியான டான்ஸ் போடுவாங்க. ஓகே, அவங்க ட்ரெஸ் காஸ்ட்யூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது, அதை என்கரேஜ் பண்ணணும். அவங்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். ஹவு டு வி கம்பேர் த டெவலப்மெண்ட் பிட்வீன் கண்ட்ரிஸ்? எப்படி வந்து நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க, இந்த கண்ட்ரி டெவலப் ஆகிட்டு இந்த கண்ட்ரி டெவலப் ஆகலை அப்படின்ட்டு? சிம்பிளாக அவன் பக்கத்து வீட்டோட கம்பேர் பண்ணுவோம். அவன் கார் வாங்கிட்டான் டெவலப் ஆகிட்டான், பைக் வாங்கிட்டான் டெவலப் ஆகிட்டான், அடுத்தது ஏசி வச்சுட்டான், இந்த மாதிரி டெவலப் ஆகிறாங்களா? இதே மாதிரி கண்ட்ரியை கம்பேர் பண்ணுறதுக்கு நிறைய மெசேஜ் இருக்குது. ஜஸ்ட் லைக் கம்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ். ஒரு கிளாஸில் நம்ம மார்க்கை பேஸ் பண்ணி எப்படி அவன் வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறான், அவனோட டேலண்ட் இருக்குது, அதை வச்சு கம்பேர் பண்ணுவோம்ல. அவன் சூப்பராக படிக்கிறான், நீ என்னடா அப்படின்னு சொல்லுவோம்ல. வி கம்பேர் கண்ட்ரிஸ் பேஸ்ட் ஆன் சம் காமன் கிரிட்டீரியா. Income as a measure of development. The most common measure is income. நிறைய கண்ட்ரியில் இன்கம்மை தான் பேஸ் பண்ணி டெவலப்மெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்கம் அப்படின்னு நிறைய இன்கம் வச்சுன்னா பெட்டர் லைஃப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக அப்படி இருக்காது. The more income, more food, better health, more education. Okay. What is the income of the country? The total income earned by the people in the country. மொத்தமாக இப்போ உங்கள் வீட்டோட இன்கம் கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் அப்பா ஒர்க் பண்ணுறாங்கன்னா அப்பாவோட இன்கம் மட்டும் தான் ஹோமோட இன்கம், வீட்டோட இன்கம். அம்மா ஒர்க் பண்ணுறாங்கன்னா அம்மாவோட இன்கமும் அப்பாவோட இன்கமும் சேர்த்தா ஹோமோட இன்கம். இல்லை பசங்களும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா 2 பசங்களோ 3 பசங்களோ அவங்க எல்லா இன்கமையும் சேர்த்து தான் அந்த ஹவுஸோட இன்கம் சொல்கிறோம்ல. அதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரியோட இன்கம்னா டோட்டல் ஒர்க்கிங் பீப்புளோட அந்த இன்கமையும் ஆட் பண்ணால் ஒரு கண்ட்ரியோட இன்கம் வந்து வந்துடும். ஆனால் ஹியர் த டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன். இப்போ சீனா, இந்தியா பார்த்திங்கன்னா நிறைய பாப்புலேஷன் இருக்குது. இப்போ இது ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ அவங்களோட இன்கமும் நம்ம இன்கமும் கூட்ட முடியாதுல்ல, அது ஈக்குவல்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் என்ன பண்ணுறோன்னா டோட்டல் இன்கமுக்கு பதிலாக பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம். அது ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்கம். ஓகே, பெர் கேபிட்டா இன்கம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் இன்கம் ஆஃப் கண்ட்ரி ப்ளஸ் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஓகே, இப்போது உங்கள் வீட்டில் ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வருது. அப்போ நீங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா அந்த 1 லட்சத்தை 4 ஆள் டிவைட் பண்ணிடுவாங்க. டிவைட் பண்ணால் ஒரு ஆள் தலைக்கு மேலே எவ்வளோ வருமானம் வருதுங்கிறத கண்டுபிடிச்சார். அதான் பெர் கேபிட்டா இன்கம். இட்ஸ் டெல் அஸ் ஹவு மச் அன் ஆவரேஜ் ஈச் பர்சன் ஏர்ன்ஸ். ஒவ்வொரு பர்சனும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு பேங்கோட கிளாஸிஃபிகேஷன் படி கேட்டகரி பிரிக்கிறாங்க. இது வந்து ஹை இன்கம் கண்ட்ரி, லோ இன்கம் அப்படின்னு கேட்குறாங்க. ஹை இன்கம் கண்ட்ரினா யூஎஸ் டாலரில் 63,400க்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஹை இன்கம் கண்ட்ரிஸ் தான். லோ இன்கம்னா $2,400 யூஎஸ் டாலர் கீழே இல்லை அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து லோ இன்கம் கண்ட்ரியாக. இந்தியாவோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா மிடில் இன்கம் கண்ட்ரி, லோ மிடில் இன்கம் கண்ட்ரியாக. ரிச் கண்ட்ரி எக்ஸ்க்ளூடிங் மிடில் ஈஸ்ட், ஆயில் ரிச் நேஷன் அண்ட் ஸ்மால் நேஷன். இவங்களாம் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. பணக்கார கண்ட்ரியை ஃபுல்லாகவே என்ன பண்ணணும்னா நம்ம டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். டெவலப்மெண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மணி சொல்லியிருந்தேன். மணி மட்டும் டெவலப்மெண்ட் ஆகாது. ஹெல்த், எஜுகேஷன், பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இதெல்லாமே வேணும். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம டெவலப்மெண்ட் சொல்லுவோம். வெறும் மணியை மட்டும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இன்கம் கம்பேரிசன் டேபிள் 1.3. சரி, அதில் நம்ம இந்தியாவில் உள்ள ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறோம். அப்போ ஹரியானா வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, 2வது கேரளா, 3வது பீகார். வி கோ ஒன்லி பை இன்கம். ஹரியானா லுக்ஸ் மோஸ்ட் டெவலப்டு. இன்கம் படி பார்க்கும்போது ஹரியானா நல்லா டெவலப்டு, பீகார் லீஸ்ட். இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்கும்போது ஐஎம்ஆர், லிட்ரஸி ரேட்டு, நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ இதெல்லாம் பார்க்குறோம். ஓகே, ஹரியானாவோட ஐஎம்ஆர் இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேஷியோ. இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேஷியோனா 1000 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதில் எத்தனை குழந்தைகள் இறக்குது அப்படிங்கிறது தான் ஐஎம்ஆர்னு சொல்லுவோம்.
ஐஎம்ஆர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹரியானாவில் வந்து 28 இருக்குது. 1000 பிள்ளைங்க இருந்தால் 28 பிறந்தீங்கன்னா 28 பிள்ளைங்க இறந்துருது. கேரளாவில் வந்து 6 கம்மியாக இருக்குது. பீகாரில் வந்து 27. அது மாதிரி அடுத்த லிட்ரஸி ரேட்டு ஹரியானாவில் 82 இருக்குது, கேரளா 94, பீகார் வந்து 62. ஓகே. நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ ஏஜ் வந்து 15 to 17. அந்த ஏஜில் உள்ள பசங்க வந்து ஸ்கூலுக்கு, அந்த ஸ்கூலில் எத்தனை பேர் மொத்த பேர் இருக்கிறான் அந்த ஏஜ் ரேஷியோவில், அதில் எத்தனை பேர் ஸ்கூலுக்கு வரான், இதை டிவைட் பண்ணி மூலமாக அவங்களுக்கு ரேஷியோ கிடைக்கும். அது வந்து கேரளா அதிகம். ஓகே. அது மாதிரி ஐஎம்ஆரில் வந்து 1000 பேர் பிறக்கிறாங்கன்னா அதில் எத்தனை குழந்தைங்க ஒரு வயசுக்கு கம்மியாக இறக்குது அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணுவாங்க. வாட் டு யூ நம்பர் டெல்லஸ்? கேரளா வந்து லோயஸ்ட் இன்ஃபன்ட் மெர்டாலிட்டி ரேஷியோ ரேட் இருக்குது. 1000 பேருக்கு ஒன்லி 6 பேபிஸ் தான் இறக்குது. அப்போ இது என்ன தெரியுதுன்னா பெட்டர் ஹெல்த் கேர் இருக்குது, ஹைஜீன் கேரிங் என்வரான்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேரளா லிட்ரஸி ரேட்லேயும் அதிகம், ஸ்கூல் அட்டண்டன்ஸ்லேயும் அதிகம். அப்போ நிறைய குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்குள்ளே போகுது டில் செகண்டரி எஜுகேஷன், அது 11th 12th வரைக்கும். ஹரியானா இஸ் மோர் இன்கம் தென் கேரளா, ஆனால் ஹெல்த்லேயும் எஜுகேஷன்லேயும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. பீகார் வந்து பீகார் ஹெல்த் பேசிக் ஹியூமன் எல்லாத்துலேயுமே பீகார் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. வை இன்கம் இஸ் நாட் எனஃப்? இன்கம் மட்டும் ஏன் வந்து போதுமான அளவு இல்லை, அது மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிறத இல்லை அப்படிங்கிறோம். மணி கேனாட் பை த க்ளீன் ஏர், சேஃப்டி, சேஃப் ரோடு, அன்பொல்யூட்டட் வாட்டர் அன்லெஸ் த என்டையர் சொசைட்டி ஹேஸ் அக்சஸ். மணியை வச்சு மட்டும் என்ன பண்ண முடியுதுன்னா க்ளீன் ஏரை வந்து வாங்க முடியாது, சேஃப் ரோட்ஸை பண்ண முடியாது, அன்பொல்யூட்டட் வாட்டரை வந்து பண்ண முடியாது. இந்த இண்டிவிஜுவல் வெல்த் கேனாட் ஃபிக்ஸ் த கம்யூனிட்டி ப்ராப்ளம். இப்போ ஒரு பணக்காரன் இருக்கிறான் அப்படின்னா அவனால் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய ஒரு பாதாள சாக்கடை திட்டம், பிரிட்ஜு அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அதை போட்டு அவனுக்கு எதுவும் கிடைக்க போகிறதும் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலாக இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஓகே. த கலெக்டிவ் டெவலப்மெண்ட் இஸ் மோர் எஃபெக்டிவ் அண்ட் அஃபோர்டபுள். பப்ளிக் ஸ்கூல் வெர்சஸ் எவ்ரி ஹோம் ஹாவ் ஏ டியூட்டர். எது பெஸ்ட்டு? எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு டீச்சர் இருக்கிறதுக்கு கொண்டு வந்து பிள்ளைங்க நடத்துறதுக்கு, ஒரு இடத்துல காமனாக பிள்ளைங்களாம் கொண்டு வந்து ஒரு டீச்சரை வச்சு நடத்திட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் கலெக்டிவ். ஓகேவா? வாட் மேக்ஸ் கேரளா பெர்ஃபார்ம் பெட்டர்? ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் ஹெல்த். ஹாஸ்பிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறனால கவர்மெண்ட்டுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. அப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட்டும் கிடையாது, ஏர்ன் பண்ண முடியாது. எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட், பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரேஷன் கடன் சொல்கிறாங்க. அது ஏன் பப்ளிக் ஹெல்த்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது என்ன சொல்கிறது, ராமானுஜம் அவராக அந்த நோயினால தான் இறந்து போனார். அப்போது அந்த நோய் வரும்போது அந்த நோயை ட்ரீட் பண்ணி அவரை காப்பாற்றிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து நீங்கள் மேக்ஸில் பார்த்துருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நிறைய அதாவது நல்ல ஹியூமன் வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இயர்லி ஸ்டேஜ்லேயே இறந்து போயிட்டாங்க, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப பெரிய இழப்பு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பப்ளிக் ஹெல்த்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆம்புலன்ஸு, ரோட் சேஃப்டி ஆம்புலன்ஸு, இன்னுயிர் காப்போம் திட்டம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வர ரீசனே அதான். ரோட்டில் வந்து ஒரு ஹியூமன் வேல்யூ போயிடுச்சு அப்படின்னா இறந்து போகிறாங்க, ஃபேமிலிக்கு மட்டும் லாஸ் நினைக்கிறோம். ஆனால் அந்த ஹியூமனோட வேல்யூவை பொறுத்து அது கண்ட்ரிக்கே லாஸ். அது தெரியாது, வெளியே பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு தெரியாது. அந்த மோர் கவர்மெண்ட் சப்போர்ட் அந்த பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இன் டெவலப்மெண்ட். ஓகே, கவர்மெண்டோட சப்போர்ட்டும் வேணும், பொதுமக்களோட பங்களிப்பும் வேணும். ஒரு பப்ளிக் டாய்லெட் கட்டி விட்றாங்க, இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே கட்டி விட்றாங்க, கட்டி மட்டும் தான் விடுவாங்க. ஓகே, நம்ம தான் அதை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அதை போட்டுக்கிட்டு பாடாப்படுத்தி அதை உடைக்கிறது, கொள்வது இப்படி இருந்தால் அது நம்மளுக்கு தான் நட்டம். அதுவும் புரியாது. நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்டு ஹெச்டிஏ. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.